இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு. நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல, தமிழ்ல ஓதல, மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான். இன்னைக்கு கூடி ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன். அதே 7ஆம் தேதி மொத்த பேரும் திரண்டு வந்து என்ன பண்ணுவேன்னு பொறுமையாரு, முருகன் கோயிலை சுற்றி முற்றுகையிடுவேன். ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை, மாபெரும் தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன். எங்களில் பல நூற்றுக்கணக்கான ஓதுவார்களை, மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன். எங்க ஐயா சொல்றாங்களே எங்ககிட்ட ஆள் இருக்குன்னு, இருக்கு, வர வச்ச இதே மாதிரி ஒரு பெரும் முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போடா மந்திரத்தை போடும். எல்லாம் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம், காவடி தூக்குறவன் தூக்கலாம், வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம், ஆடுவோம்டா, வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம். எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம். முருகா, நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா? நீ யாரு கூட நிற்க போற? உன் ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? உன் ஓட்டு யாருக்கு? எனக்கு சொல்லு. யாருக்குன்னு சொல்லு. இனி சொல்லு, உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு. அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன். நீ சொல்லு, முதல்ல சொல்லு. இப்போ பனை ஏற போறேன்றா, ஜல்லிக்கட்டுக்கு போறான்னே, பனை ஏறுறேன், நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன். எனக்கு வழி இல்லை. என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு தடவை கடலுக்கு போவான்னு. நான் போவேன், ராத்திரியில் அவனோட போவேன். தம்பி, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறான் எங்க தலைவர். நீ சீமான், நீ பனைமரம் ஏறுவியா? ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சொல்ல தெரியுமான்னு கேட்கிற? ஏடா கொடுமையா இருக்கு. ஒரு கிராமத்து மகன், ஒரு மனிதன் என்றால், கிராமத்தான் என்றால் மரம் ஏற தெரியணும், நீச்சல் தெரியணும், சிலம்பம் தெரியணும். இது 3 என்ன? அடிப்படை தகுதி, பேசிக் குவாலிஃபிகேஷன். எப்படி? அடிப்படை தகுதி. இது 3 தெரியாம ஏடா சிவகங்கையில இருந்து வண்டி ஏறி வந்திருப்பேன். வாவா, நாளைக்கு எப்படி ஏறேன்னு பாரு. தம்பி, இன்னைக்கு பனை ஏறுவோம், நாளைக்கு அரியணை ஏறுவோம். 2 நடக்கும் தம்பி, 2 நடக்கும். ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு. ஆடு மாடுகளின் மாநாடு 10ஆம் தேதி போடுறோம் பாரு. உலகத்தில் எவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க. போடுறேன் பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியுமா? 5000 2000 ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில் ஏறி மேய்க்க போவேன். இப்ப 7ஆம் தேதி இது கோரிக்கை. சும்மா அந்த சின்ன பயலுக பேச்ச கட்டு இதெல்லாம் இல்லை, நீங்க நடத்துங்க பார்த்துவான். அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்புல. இந்த திருவண்ணாமலை கோயிலை முழுக்க ஆந்திராவுக்கு மாற்றி பட்டா போட்டு கொடுத்துட்டிய. பூரா இடத்துலையும் தெலுங்குல எழுத்து வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்தில் பேருந்து நிலையம் எல்லாத்துலேயும் தெலுங்குல வந்துருச்சு. நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிட்டு இருக்க. செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாளாக அறிவிக்கிற. நியாயமா செம்மொழி என்னைக்கு? எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும். வச்சா அப்படி இல்லைன்னா என்னுயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மூதாதை நடராஜன், அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும். எப்போ வைப்பான்? நான் வந்தா வைப்பேன். நீங்க எப்படிப்பா? உங்க அப்பா பிறந்த நாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவ? பிறந்த நாள் அப்படி செம்மொழின்னு கொண்டாடிட்டு. நான் முதலமைச்சர் ஆயிட்டா இன்னைக்கு பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழின்னு பேசிருமா? இல்லை பேசிட்டு எப்படி பேசிருமா? செம்மொழியினால் என்ன? என் மொழி செம்மொழியாக இருந்ததா? நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனதா? அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான். அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததா? செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன? பயிற்று மொழி, பாடமொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, பேச்சு மொழி, ஆட்சி மொழி. இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுற. அப்ப இதுவரை என்ன புடிங்கிட்டு இருந்தீங்களா? தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல. பார்த்துக்க, அரச உத்தரவு, அரச கட்டளை வரல. எப்படி இருந்திருக்க பத்தியா? எப்படி செப்பும் மொழியாக இருக்கிறதா தமிழ்? செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது? தமிழை சாகடித்தவர்கள். அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள், தமிழ் செத்த நாள், தமிழை சாகடித்த நாள், சாகடித்தவர்கள் பிறந்த நாள். திட்டமிட்டு அளித்தார்கள்.
வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா? விலை பட்டியலிலே பெயர் உண்டா? நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து என்று எழுத முடியவில்லை. அரசு எந்த அரசு? கர்நாடக அரசா, கேரளா அரசா, இல்ல ஆந்திர அரசா? எந்த அரசு? எந்த அரசு? எல்லாம் எல்லாம் கலைஞர், எல்லாம் கருணாநிதி, எல்லாம். ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவர் அந்த வளாகத்தை கட்டியவர் பேரு? அடிச்சு அடியில் இப்ப திருச்சியில கட்டுற நூலகத்துக்கு இல்ல நாங்க காமராஜர் பேரை வைக்கிறோம். எப்படி? 540 கோடியில ஒரு கலையரங்கம் கடற்கரையில் 540 கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமித்து காத்து கிடக்கிறான் 14,000 பேர். பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்குன்னு கிடக்கிறான். சம வேலை சம வாய்ப்பு, சம வேலை சம ஊதியம் கொடுன்னு ஆசிரியர் பல பேர் வீதியில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான். அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறான். கேட்க நாதி இல்லை. 540 கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போல இருக்கு. இப்படித்தானடா என் உடன் பிறந்தானே இந்த பொது பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான்.